இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் மும்மொழி கல்வி திட்டத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? திமுக ஆட்சி அப்போ இதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தாவேக அரசு இன்னும் அமைதி காத்துட்டு இருக்கு. எதற்காக நாம் இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறோம்? ஒருவன் கல்வி கற்பதற்கு அவனுடைய தாய்மொழியிலே கற்றால்தான் அவனுக்கு முழுமையாக புரிதல் ஏற்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை உத்தரப்பிரதேசத்திலே படிக்க வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்த முடியுமா? அப்ப அவன் மொழியதுக்கு நான் படிக்கணும். இந்திய மொழி ஏதேனும் 2 மொழி பிராந்திய மொழிகளை படிக்கணும். தமிழ்நாட்டில் மக்களுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்களா அந்த அரசாங்கம்? ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, மாடு வளர்த்தா, எல்லாமே வளர்த்தா, ஏன் பெருச்சாலியை வளர்க்காம விட்டான்னு எதுக்காக வளர்க்கணும்னு கேள்வி இருக்குல்லங்க. இல்ல, அவங்க ஆங்கிலத்தை அந்நிய நாட்டு மொழின்றாங்க. இங்க உனக்கு ஆங்கில அந்நிய மொழி, எனக்கு இந்தி அந்நிய மொழி தானே. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நவோதயா பள்ளி திட்டம், அதாவது மும்மொழி கல்வி திட்டத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி அப்போ இதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தாவேக அரசு இன்னும் அமைதி காத்துட்டு இருக்கு. என்ன தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டினுடைய மொழி கோட்பாடு என்பது இருமொழி கொள்கைதான் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே நமக்கு பிரகடனப்படுத்தி விட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். எதற்காக நாம் இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறோம்? ஒருவன் கல்வி கற்பதற்கு அவனுடைய தாய்மொழியிலே கற்றால்தான் அவனுக்கு முழுமையாக புரிதல் ஏற்படும். அதே சமயத்திலே அவனுடைய அறிவாற்றலை, அவனுடைய உயர்கல்வி பெறுகிற இடத்திற்கு அவன் வருகிற போது தொழில்நுட்பத்திலே அவன் அடுத்த கட்டத்தை வளர்ச்சியை அடைவதற்கு உலக பொதுமொழியாக இருக்கக்கூடிய சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் உலகம் முழுக்க ஆட்சி செய்த காரணத்தினாலே உலகம் முழுக்க ஆங்கிலம் பரவியது. அது குறைந்த எழுத்துக்கள் கொண்டதாக இருக்கிறது, எளிதிலே அணுகக்கூடியதாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே நாம் உலகத்தினுடைய பொதுமொழியாக ஆங்கிலத்தை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். உயர்கல்வி கற்பதற்கு எம்பிபிஎஸ் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், வேற தொழில்நுட்பங்களை படிக்கிறோம், நவீன வாழ்க்கை குறித்த எல்லா விஷயங்களுக்கும், மருத்துவம் எல்லாத்துக்குமே ஆங்கிலம் போதுமானதாக இருக்கிறது. நான் ஒரு 3வது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இப்போ நான் பெங்காலி கற்றுக்கிறேன், பெங்காலி எனக்கு தேவைப்பட்டால் நான் கற்றுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று இருக்கு. சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தியாகராய நகரிலே இருக்கிறது இந்தி பிரச்சார சபாங்கிறது ஒரு பிரபலமான இடம். எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. அப்போ யாராவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு இடையூறு செய்கிறார்களா என்றால் இடையூறு செய்யலை. தேவை ஏற்பட்டால் நாங்கள் கற்றுக்கொள்வோம். நீ திணிப்பதற்கு அவசியம் என்ன இருக்கு? நீ கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும். இந்தி படிக்கலைன்னா சமஸ்கிருதம் படிக்கணும், ஏதாவது ஒரு பிராந்திய மொழி படிக்கணும், வேற ஒரு மாநில மொழியை படிக்கணுங்கிற கட்டாயத்தை நான் என்ன கேட்குறேன்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை உத்தரப்பிரதேசத்திலே படிக்க வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்த முடியுமா? அப்ப அவன் மொழியதுக்கு நான் படிக்கணும். இல்ல, அவங்களோட கேள்வி என்னன்னா, இந்திக்காக நீங்க அங்க மடைமாற்றீங்களா? இந்திய மொழி ஏதேனும் 2 மொழி பிராந்திய மொழிகளை படிக்கணும். தமிழ்நாட்டில் மக்களுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்களா அந்த அரசாங்கம் அப்படின்ற ஒரு கேள்வி. எதற்காக அனுமதி தர வேண்டும்? அது நமக்கு தேவை என்னன்னா, ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, மாடு வளர்த்தா, எல்லாமே வளர்த்தா, ஏன் பெருச்சாலியை வளர்க்காம விட்டான்னு ஒரு ஜோக் இருக்கு. பெருச்சாலியை பயன்படாது, அதனால வளர்க்கலை. எதுக்காக வளர்க்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்லங்க. நீங்கள் மாடு வளர்த்தா விவசாயத்துக்கு பயன்படும், பால் பீச்சுறதுக்கு, பசுமாடு வளர்த்தா பால் பீச்சுறதுக்கு பயன்படும், காளை மாடு வச்சுருந்தா உழுகுறதுக்கு பயன்படும், நாய் வச்சுருந்தா காவலுக்கு பயன்படும். எல்லாமே காரண காரியத்துக்கு உட்பட்டது தானே. ஓ மொழியை நான் எதுக்கு படிக்கணும், நீ எனக்கு காரணம் சொல்லு. அப்போ அவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த மொழி தடையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக வெளிநாட்டிலே இருந்து வந்த வெள்ளைக்காரங்களை பல பேர் தமிழை கற்றுக்கொண்டான். கற்றுக்கொண்டுட்டு வந்த வேலையை விட்டுட்டான். இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஜியு போப் போன்றவர்கள் எல்லாம், நான் சாகும்போது என் கல்லறையிலே நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுத வேண்டும் சொன்னான். அப்போ எதற்காக அவர்கள் தமிழ் கற்றுக்கொண்டார்கள்? நீ வேணா தமிழ் கற்றுக்க. மோடிஜி, அமித்ஷாஜி, எல்லா ஜிக்கும் நீ வா, தமிழ் வாத்தியாரம் நாங்கள் போடுறோம், நீங்கள் தமிழ் கற்றுக்க, இலவச கல்வியாகவே நாங்கள் தர்றோம், நீ உங்கால பூரா இங்கே அனுப்பு.
ஆனால் விரும்பினால்தான், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. எதற்காக மூன்றாவது மொழியை கட்டாயமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய்? அதற்கு காரணம் சொல்லு. சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்குது. சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டான்னா யாரு கேட்டான்னா அவசியம் என்ன இருக்கு? இல்லை, அவங்க ஆங்கிலத்தை வந்து அந்நிய நாட்டு மொழின்றாங்க. இங்கே நம்ம புது மொழின்னு நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, நீதித்துறைக்கே ஆங்கிலம் தான், அந்த மொழியில தான் இன்னைக்கு ப்ராக்டிஸ். உனக்கு ஆங்கிலம் அந்நிய மொழி, எனக்கு இந்தி அந்நிய மொழி தானே. இந்திக்காரனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பீகார்காரனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் தமிழனா பிறந்திருக்கேன், எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது காரண காரியம் இருக்கா? எனக்கு இந்தி அந்நிய மொழி தானப்பா. இந்தியா என்பது ஒரு தேசம் என்று நீ வெளியில சொல்லிக்கலாம். 520 சமஸ்தானங்களாக அது இருந்தது. முகலாயர்கள் இந்த மண்ணிற்குள்ளே வருகிற போது இந்தியா என்கிற ஒரு தேசமே கிடையாது. 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்தது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ராஜா இருந்தான். சிவகங்கைக்கு ஒரு ராஜா, ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா, மதுரைக்கு ஒரு ராஜா. இப்போ ஒரே பஸ் ஓடுது, மதுரை டு ராமநாதபுரம் பஸ் ஓடுது. இந்த பஸ்ஸு 3 ஊரை கடக்கும் போது 3 ராஜா இருந்திருக்கான். இந்த பக்கம் வந்தீங்கன்னா திண்டிவனம் பார்த்தீங்கன்னா பல்லவ ராஜா. அங்கிட்டு போனீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா இப்போ போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் கோயம்புத்தூருக்கு. அங்கிட்டு அதுக்கு பேர் சேர நாடு. தஞ்சாவூர் பக்கம் போனால் சோழ நாடு. இங்கிட்டு ராமதாஸ் ஏரியாவுக்கு திண்டிவனம் பக்கம் போனீங்கன்னா பல்லவ நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை நாடு இருக்கு? எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து கட்டிக்குளம் நாடு. என்னடா கட்டிக்குளம்னா ஓகேடா, அது ஊர் பேருன்னு சொல்கிற, ஓகே, அது என்னடா நாடு? நான் இங்கே தனியாக நாங்கிற தனி சாம்ராஜ்யம் வச்சுருந்தோம்ல அப்படிங்கிறான். பாரியுடைய பரம்பு மலை இருக்குல்ல, இப்போ பிரான் மலைன்னு அழைக்கிறாத, அந்த பாரியோட பரம்பு மலையை போய் அளந்துருக்குறாங்க. இப்போ பாரி ஆண்ட எல்லைகள்லாம் பார்த்துருக்குறாங்க. கடையேழு வள்ளல் இல்லையா, நீ வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, போய் அளந்து பார்த்துருக்காங்க ஆய்வாளர்கள். போய் அது தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு கணக்குக்கு பாரி வள்ளல் உயிரோடு இருந்தாருன்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர், பிரான்மலை பிரசிடென்ட்டுங்க அவர், பரம்பு மலையினுடைய பஞ்சாயத்து தலைவர் தான் பாரி வள்ளலே. இவனா அடிச்சு விட்டுருக்கான் கதைய. பயங்கரமான வீரம்டா, நாங்க புறநானூற்று வீரம்டாம்பா. என்னடா புறநானூற்று வீரம்னா, சேரமண்ணேனா கோயம்புத்தூர்காரன் கிளம்பி வந்து தஞ்சாவூர்காரன் அடிச்சிருக்கான், கேங் வார் அடிச்சிருக்கான். இவங்க ஒரு குரூப் வந்து அடிச்சிருக்காங்க. தஞ்சாவூர்காரன் பூரா கிளம்பி போய் மதுரைக்காரன் அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஒருத்தன் கொண்டு தூக்கி கொண்டு வந்து பொம்பளையில கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் ஆடு மாடையெல்லாம் ஓட்டி கொண்டு வந்து நகையெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லியிருக்கான். ராஜாதி ராஜ கம்பீரன்னு சொல்லியிருக்கான். புறநானூற்று வீரம் சொல்றான்ல, அந்த போரிலே சிந்தப்பட்டது தமிழன் ரத்தம். பங்காளி சண்டை அது. சேரனு சோழன் அடிச்சுக்கிட்டான், இவனை அடிச்சுக்கிட்டான், பாண்டியன் அடிச்சுக்கிட்டாங்கிறதா பங்காளி சண்டை. இதைத்தான் இவன் நமக்கு வீரம்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ சொந்த சகோதரனை கொலை செய்கிற ரத்தத்தை தான் இவன் வீரம்னு பூசிக்கிட்டு இருக்கிறான். அது மாதிரி தான் இது. இந்தியா என்பது ஒரு நாடு என்று ஒப்புக்கொள்ளலாம். உண்மையானு கேட்டால் அது உண்மை கிடையாது. ஒரு நாடு என்பது நாம் ஒரு அதிகார எல்லைக்குள்ளே, ஒரு வரைபடத்துக்குள்ளே ஒரு நாடு. நமக்கு ஒரே பண்பாடா, ஒரே கலாச்சாரமா? நீங்கள் வந்து வட மாநிலங்கள்ல நாய்க்கறி திங்கிறாங்க, நம்ம ஊரில் திம்பானா? திங்க மாட்டான்ல. அவனுக்கு வேற வேற கல்ச்சர் இருக்கு, வேற வேற நம்பிக்கை இருக்கு. இவன் கும்பிட்ற சாமி அவன் கும்பிட மாட்டான், அவன் சொல்கிற நம்பிக்கை இவன் ஏற்றுக்க மாட்டான். இது எப்படி ஒரே? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து எங்கள் மதுரையில் வந்து பாண்டி கோயிலில் கிடா விட்டுறாங்க. கிடா வெட்டி தான் சாமி கும்பிட்றேன். குலசாமி கோயிலில் வந்து கிடா விட்டு தான் சாமி கும்பிட்றது. நிர்மலா சீதாராமன், எச் ராஜாவெல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் சாமி கும்பிட்றோம், நம்மளாம் ஒன்றா இந்துக்கள், கிடா வீட்டுக்கு வாங்கினா வருவாங்களா? கிடா வீட்டுக்கு நாங்கள் அதான் அங்கே பிரசாதம் எதுனா கிடா கறி தான். இப்போ நான் எச் ராஜாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பிரசாதம் கொடுக்குறேன். எது? கிடா கறியை நல்லா வறுத்து நல்லா மிளகு பொடியெல்லாம் போட்டு நல்லா பண்ணி கொடுக்குறேன். திம்பாங்களா? இந்து பண்பாடுமே கேட்டா. அவன் கொடுக்குற சைவத்தை, இவன் கொடுக்குற பொங்கலை நம்ம சாப்பிடுவான். நம்ம கிடா வெட்டி கொடுத்தோம்னா அவன் சாப்பிட மாட்டான். ஆனால் இவன் என்ன சொல்லுவேன்னா, கிறிஸ்தவர்கள் நம்ம இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, முஸ்லீம்களை ஏற்றுக்க மாட்டாங்க, பூஜை பண்ணதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா பகை வளர்ப்பான். ஆனால் உண்மை என்னன்னா, ஒவ்வொருத்தனுக்கு வேற வேற கல்ச்சர் இருக்கு. உன் கல்ச்சரு என் கல்ச்சரு ஒன்றும் கிடையாது. அதுதான் உண்மை. இந்த உண்மையை சொன்னோம்னா, அடடா தேசத்துக்கு எதிராக பேசுகிறாங்க துரோகிகள் பூரா வந்து சீனாவில் பணம் வாங்கிட்டாங்க, பாகிஸ்தானில் பணம் வாங்கிட்டாங்கப்பாங்க. இவங்க தேசபக்தியை, அதாவது விஸ்கி பாட்டிலுக்கு வந்து இந்த நாட்டை காட்டி கொடுக்குற ரகசியங்களை காட்டி கொடுத்த வரலாறுலாம் இவங்களுக்கு இருக்கும். சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறாத ஒரே ஒரு இயக்கம் இருக்குன்னா அது RSS தான். ஆனால் வந்து உயிர் தியாகம் பண்ணவங்க கணக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணக்கில் அடங்காதவன் பூரா வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கான். மருது பாண்டியர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, திப்பு சுல்தான், ஹைதர் அலி,
எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க? முதலாம் சுதந்திர போர்ல இருந்து பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கான். மிகப்பெரிய வரலாறு இருக்கு, பூடித்தேவனுக்கு வரலாறு இருக்கு. இந்த வரலாறுலாம் இவங்களுக்கு கிடையாது. ஆனா இவன் என்ன சொல்லுவான்? சுதந்திர உண்மையான தேசபக்தி. அது ஏன் தேசபக்தியை பத்தி யாரு பேசணுங்கிற விவஸ்தை இல்லாதவங்க இவங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய ஆதிக்கத்தை நீ ஒப்புக்கொள்ளணும், நான் உத்தரவு போடுவேன், நீ கேட்கணும். இப்போ அடுத்த நீங்க பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த அறிக்கை வெளியிட்டாங்க, ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னடா ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து அது அறிவிக்கும் போது மாநில தேர்தலையும் சேர்த்து அறிவிக்கணும். அது எப்படி சேர்த்து அறிவிக்க முடியும்? சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவில் வந்து எல்லாமே ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். இப்போ திடீர்னு வந்து ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்கும் போதே பதவி காலம் வந்து பதவியேற்ற கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாங்க மருத்துவமனையிலிருந்து. அப்போ எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்? அடுத்த முதலமைச்சர் வர 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யணும்ல. இப்போ இன்னைக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029, இப்போ 2026, 3 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கலைச்சிருவாங்க. இதை எதுக்குறதுக்கு இவங்களுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா? அந்த தாவேக்காரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இன்ஸ்டாகிராமில் விசில் ஊதிட்டுறாங்கல்ல, இந்த காமெடி பீஸுகளை பார்த்து நான் கேட்குறேன், ஒரே நாடு ஒரே தேர்தலில் எதுக்குறதுக்கு துப்பு இருக்கா? உன் கவர்மெண்ட்டு தான் காலியாக போகுது. அதுக்கு முன்னாடி காலியாக தான் நமக்கு தெரியாது. ஏன்னா குதிரை பேர ஊழல், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க, அது வேற கதை. நீ என்னதான் சரியா இருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தலும் கவர்மெண்ட் காலி 2029. இல்லை, இங்கே ஒரு தாவேக்கோட நிலைப்பாடு என்னன்னு தான் முக்கியமான கேள்வி. இப்போது ஒன்றிய அரசு மும்மொழி கல்வி திட்டத்தில் ரொம்ப மும்முரம் காட்டுறாங்க. குறிப்பாக வரும் காலகட்டத்தில் வந்து அடுத்த ஆண்டுக்கான அந்த கல்வியல் திட்டத்துக்கு வந்து சிபிஎஸ்சி பாடத்தை படிக்கும் மாணவர்களுக்கு 9, 10ஆம் வகுப்புக்கான கட்டாய கல்வியாக அதை திணிச்சிருக்காங்க. இது தாவேக்க அரசு எதுவும் கண்டுக்கல. இந்த சூழலில் தான் அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. 3 அரசு பள்ளி வந்து இங்கே மூடியிருக்காங்க, 15 சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே மும்மொழி கல்வி திட்டத்தை தாவேக்க ஆதரிக்குதா? அந்த நிலைப்பாட்டில் இந்த கேள்வியை கேட்க அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? எப்போ வந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கு 5 லட்ச ரூபா வந்து கட்ட வேண்டியது இல்லை, பெர்மிஷன்லாம் கிடையாது. புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூலை தொடங்குறதுக்கு 25 லட்ச ரூபா கேட்பாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு முதல்ல அப்படி இனிப்பை தடவுனாங்க முதல்ல நாக்கில். அந்த இனிப்புக்கு பின்னாடி என்ன விஷம் இருக்குன்னா, மத்திய அரசாங்கத்தின் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களை, அவர்கள் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் அதிகமாக திறப்பதன் வழியாக இருமொழி கொள்கையை இல்லாமல் செய்வதற்கு நேரடியாக மாநில அரசு நடத்தக்கூடிய கல்வி நிலையங்கள்ல தானே நீ இருமொழி கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்க. இந்தியை கூடாதுங்கிற, இந்தியை திணிக்க கூடாதுங்கிற. நான் கொல்லவாசல் வழியா சிபிஎஸ்சி ஸ்கூலை திறந்து விடுவேன், நவோதயா ஸ்கூலை திறந்து விடுவேன், அது வழியாக ஹிந்தி வரும், உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறான். அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ரயிலில் ஏறுறான், டிடிஆரை நம்ம சொல்ல முடியுமா? ஹிந்தி பேசாத ஆள் தான் எங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்க வந்து செக்அப் பண்ணணும் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ எல்லாமே மத்திய அரசாங்கம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திருப்பரங்குன்றத்தில் வந்து தீப ஏத்துற பிரச்சனை, எல்லக்கல் பிரச்சனைன்னு ஒன்றுக்கிட்டே இருந்துச்சுல, திடீர்னு பார்த்தா தொல்பொருள் ஆய்வு வந்து அதை வந்து ஆய்வு செய்கிறாங்க, தொல்லியல் துறை வந்து அதை ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுப்பா, நீங்கள் லோக்கல் உங்கள் கட்டுப்பாட்டில் கிடையாதுப்பா அப்படின்னா இவன் என்ன செய்வானா? படிப்படியாக தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வி உரிமையாக இருக்கலாம், மொழி உரிமையாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே மத்திய அரசாங்கத்தின் கால்களிலே கொண்டு போய் நான் அடமானம் வைக்கிறேன், இதுதான் விஜயோட அரசு அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது நடைமுறைப்படுத்துறதுக்கு தொடங்கிட்டாங்க. இவங்களுக்கு வடக்கும் தெரியல, தெற்கும் தெரியல. 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ஆட்டையை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒருத்தன் வந்து அது வந்து புகாராகி கோர்ட்டுக்கு போனதுனால அது தப்பிச்சிருச்சு, இல்லைன்னா அது சைலண்டாக முடிச்சிருப்பாங்க வேலையை. அப்போ இவர்களுடைய நிர்வாக திறன் என்பது என்னன்னா, இவன் முறுக்கு பாக்கெட்டு டேட் இல்லைன்னு ஆரம்பிச்சாங்க, முறுக்குனாரு அமைச்சர், முறுக்கு பாக்கெட்டில் வந்து டேட் இல்லைன்னு முறுக்குனாருனாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் 100 கோடி ரூபா நிலத்தை கொண்டு வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஆட்டையை போடுறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இப்போ கூட என்ன செய்கிறாங்கன்னா, தவறு செய்தவனை வந்து கைது செய்வதற்கு பதிலாக யார் விமர்சனம் செய்கிறானோ அவனை பிடிச்சி போடுறான்ட்டான். இது எப்படி இருக்கு பாருங்க. புகார் கொடுத்தவன் மேலேயே அரெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, யார் வந்து புகார் கொடுக்க வர்றானா அவனையே வந்து சில பேர் என்ன உன்னை வீட்டில் திருடு போயிடுச்சுங்க அப்படின்னா
திருடு போனால் நீ ஏன் திருடி இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் மேலே வழக்கு போட்டு அப்படி இருக்கும். அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க யாரை வந்து, அதாவது நீ யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எவ்வளோ கேவலமான இடத்துக்கு போயிருச்சு. ஒரு மாற்றுத்திறனாளியே ஒரு கை வந்து இதாக இருக்கிறவன், குறைபாடாக இருக்கிறவன், அவனை உள்ளே கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. குட்கா பாஸ்கரை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் சேர்க்குறாங்க. குட்கா பாக்கெட்டை 2 பாக்கெட் வச்சுருந்தான்னு சொல்லி ஒருத்தனை அடித்து கொள்றாங்க. இதுதான் இந்த தாவேக அரசு. அதனால அது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்த வியாபாரியாக இருந்தால் நாங்கள் சேர்த்துக்குருவான், சில்லறை வியாபாரியை சேர்க்க முடியாங்கிறாங்க. சார் இந்த மும்மொழி கல்வி திட்டத்தில் முக்கியமாக நீதித்துறை தலையிடுது சார். இன்னைக்கு இந்தியா முழுக்க காமன் லாங்குவேஜ்ன்ற ஒரு திட்டத்தில் தான் நம்ம பயணிச்சுன்னு இருக்கோம். அரசாங்க கோப்புகளாக இருக்கட்டும், அது நீதித்துறை மொழியாக இருக்கட்டும், இங்கே ஆங்கிலம் தான் முதன்மையாக இருக்குது. அப்போ நீதித்துறையே இந்த கேள்விகளை கேட்குறாங்க. இந்த இந்தியா சார்ந்த இருமொழி கல்வி திட்டங்களை அமல்படுத்தணும், கட்டாயமாக இருக்கணும், உங்களுக்கு ஏன் அங்கே வலிக்குது அப்படின்னு தமிழ்நாட்டை பார்த்து கேட்குறாங்க. ஏன் இது அந்த கேள்வி அவங்க எழுப்பணும் சார்? அது நீதித்துறையின் வழியாக கேட்கப்பட்டாலும் அது மத்திய அரசினுடைய பொருள் தான். இப்போ நம்ம ஏற்கனவே இந்தியை கட்டாயமாக்கியது சட்டப்பூர்வமாக தானே ஆக்கினாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம், மாணவர் எழுச்சி, ஒரு மிகப்பெரிய அளவில் இராணுவம் வந்து கூட அடக்க முடியாத அளவிற்கு அது பெரிய போராட்டக்களமாக வெடித்தது. மொழிப்போ தமிழன் சுரணையற்றவன் ஆகிட்டான், சினிமா கம்பெனி ஆகிட்டான் தமிழன், சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய இருட்டுக்குள்ளே தான் தன்னுடைய தலைவர்களை தேட ஆரம்பிச்சிட்டான், சோரம் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க. அதனால் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி 3வது மொழியை திணிப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்யலாம். ஏன்னா வந்திருக்கிற பூரா ரசிகர் மன்ற பார்ட்டியாக இருக்கான், விவரம் தெரியாதவனா இருக்கான், இதுதான் சரியான சந்தர்ப்பம் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை சூறையாடுவதற்கு, தமிழ்நாட்டினுடைய மொழி கோட்பாட்டிலே கை வைப்பதற்கு, தாய்மொழி கல்வியை அழிப்பதற்கு, முழுக்க இந்தியை வந்து திணிப்பதற்கு இந்த அரசாங்கத்தை விட்டால் ஒரு சௌகரியமான அரசாங்கம் கிடைக்காது என்று மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுடைய மொழிக்கோடு இதை வந்து நினைக்கிறாங்க. அது நீதிமன்றத்தின் வழியாக, இப்போ நீங்கள் பாபர் மசூதி நிலத்தை யாரை வச்சு ஆட்டையை போட்டாங்க? நீதிமன்றத்தை வச்சு ஆட்டையை போட்டாங்க. இப்போ எல்லாம் எப்படின்னா, போலீஸ்காரனே டியூட்டி முடிஞ்சோன்னா திருடு வேண்ட மாதிரியே சில டிபார்ட்மெண்ட்டில் இருந்தே தான் எல்லாத்தையுமே இப்போ செய்வாங்க. முறைகேடுகளையே சட்டப்பூர்வமாக செய்வது. இப்போ நீங்கள் அடிச்சு கொண்டாங்கல்ல மாற்றுத்திறனாளி சபரி வர்மனை அடிச்சு கொண்டாங்களா? அடிச்சு கொண்டது யார்? ரவுடியில் அடிச்சு கொண்டாங்களா? கூலிப்படை அடிச்சு கொண்டாங்களா? யார் அடிச்சு கொண்டா? சிறை காவலர்கள் அடிச்சு கொண்டா. அதே தான் இதுவும். அவங்க ஆளுக எல்லாருமே சட்டப்பூர்வமான ஆளுகளை வைத்து சட்டவிரோத செயல்களை நிறைவேற்றுவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்துறாங்க. இது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மொழி போராட்டத்திற்கு, இன்னொரு 2வது மொழி போருக்கு ஒரு அறைகூவல் விடுவதாக நான் பார்க்குறேன். விஜய் வந்து வழக்கம் போல பாருங்கள், மணப்புறத்தில் அஜித்குமார் அடித்து கொண்டுட்டாங்கன்னு ஃப்ளைட் ஏறி நேராக போனார், ஸ்பாட்டுக்கு போனார் விஜய். இப்போ வந்து அவருக்கு நாகர்கோயில் எங்கே இருக்குங்கிற மேப்பு தெரியல, கூகுள் மேப்பு தெரியல. ஏன் குறிப்பாக நாகர்கோயில்? ஆமாம், அங்கே தானே சபரி வருமே, அந்த ஊருக்காரன் தானே கொலை செய்யப்பட்டவன். அவங்க பாடியை வாங்க மாட்டேங்கிறாங்க. இறந்த உடலையை நாங்கள் வந்து கொடூரமான முறையில் அடித்து கொண்டுட்டாங்க, வாங்க முடியாதுன்னு குடும்பம் சொல்கிறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த வினாடி வரைக்கும் அமைச்சர்களை அனுப்பலான்னு யோசிச்சுட்ருக்காங்க இப்போ வரைக்கும். அப்போ அதாவது வித்தியாசமான ஆளுங்க. கரூரில் செத்தவனுக்கு ஏற்கனவே போன கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்து, இவர் கூட்டிகிட்டு வந்து மாமல்லபுரத்தில் வச்சு கண்ணீர் நாடகத்தை நடத்தி 20 லட்சம் கொடுத்து, மத்திய அரசாங்கம் 2 லட்சம் கொடுத்து, அதிமுக 2 லட்சம் கொடுத்து, பாஜக 1 லட்சம் கொடுத்து 35 லட்ச ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போயிடுச்சு. அரசாங்க வேலையும் கொடுத்துட்டாங்க. அப்போ கரூரில் நெரிசலில் செத்தவனுடைய உயிரின் மதிப்பு 35 லட்ச ரூபா. அமோனியா வாயு கசிவில் செத்தவனோட உயிரின் மதிப்பு 2 லட்ச ரூபா. உலகத்தில் ரியல் எஸ்டேட்டை விட ஒரு பெரிய ரேட்டு மாறுதுங்க. இந்த ஊரில் புறம்போக்கு நிலங்க, இதை வந்து நீங்கள் ஏக்கர் வந்து 1 லட்சம் கம்பாங்கல்ல. இங்கே ஊருக்குள்ள அண்ணா நகர்லங்கன்னா அது 10 கோடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கிரவுண்டு வந்து 20 கோடிங்க அப்படிங்கிறான்ல. அது மாதிரி அமோனியா வாயு கசிவோட உயிரின் மதிப்புக்கும் கரூர் நெரிசல் சாவுக்கான உயிரின் மதிப்புக்கும் வேறு விலைப்பட்டியல் வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில். நல்ல அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நல்லா வந்து சிறந்த அரசாங்கம், ஊழலை ஒழிச்சிட்டாங்க. 500 ரூபா 1000 ரூபாயெல்லாம் 4000 ரூபா சிறப்பு தரிசன கட்டணத்தை கண்டித்தவர் தான் 100 கோடி ரூபாய்க்கு இடத்தை ஆட்டையை போடுறதுக்கு வேலை திட்டங்களை நடத்தியிருக்காங்கிற வரைக்கும் வருது. நல்ல அரசாங்கம், நல்ல சிறப்பாக செயல்படுது. தமிழக மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.